இங்க வீட்டு வேலை பாக்குற பொண்ணு 64 வயசு முதலாளியோட கால் அமுக்கி விட்டுறதுல இருந்து அவரோட ட்ரெஸ் அயன் பண்ணி போட்டு விட்டுற வரைக்கும் அவர் அவ்வளவு கேரிங்கா பாத்துக்கிறான். நீ ஏமா எனக்கு இவ்வளவு பண்றேன்னு கேட்டதுக்கு எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுவான். இவருடைய 2 மருமகளுங்களுமே அந்த பொண்ணை பயங்கரமா வேலை வாங்குவாங்க. இந்த ஆளை ஒரு ஆளாவே மதிக்க மாட்டாங்க. இதனாலேயே இவரு தன் பசங்க வந்ததும் நான் இந்த வேலைக்கார பொண்ணையை கட்டிக்க போறதா சொல்ல, உங்க வயசுக்கு கல்யாணம் தான் ஒரு கேரான்னு மருமகளுங்க எல்லாம் காரி துப்புறாங்க. ஆனா பேர பசங்களும் நீ பண்ணு தத்த கல்யாணத்தை பாத்துக்கலாம் ஆறுதல் சொல்ல, இப்ப அடுத்த நாளே கல்யாண ட்ரெஸ் எல்லாம் போட்டு ரெடி ஆகி ஒரு 1000 மட்டும் வர வச்சு மந்திரத்தை ஓத விட்டு கல்யாணத்தை முடிச்சுறாங்க. வீட்டு வேலைக்காரி காலெல்லாம் உள்ள வேண்டியதா இருக்குன்னு சொல்லிட்டு மருமகளும் புலம்பிக்கிட்டு காலில் வந்து ஆசீர்வாதம் வாங்கிப்பாளுங்க. இப்பதான் அந்த வேலைக்கார பொண்ணோட உண்மையான முகமே வெளியே வருது. அடியே மருமகளுங்கள, நீங்க என்ன எந்த அளவுக்கு வேலை வாங்கி கஷ்டப்படுத்திருப்பீங்க. இதுக்கப்புறம் துணி துவைக்கிறதுல இருந்து சாமான்கள் ஒரு வேலை வரைக்கும் மொத்தத்தை நீங்க தாண்டி செய்யணும். இப்ப போயிட்டு என் ஃபர்ஸ்ட் எய்டுக்கு தேவையான ஏற்பாடுலாம் பண்ண ஆரம்பிங்கன்னு மிரட்டி விட, அன்னைக்கு நைட்டே இவ்வளவு தாத்தாக்கு பாலை கொண்டு போய் கொடுப்பான். தாத்தாவும் எனர்ஜெட்டிக்காருன்னு சொல்லிட்டு டேப்லெட் எல்லாம் சாப்பிடுவாரு. அப்படியே இந்த பக்கம் மருமகளுங்களும் பசங்களும் வர வர தாத்தா ஓவரா பண்ணுது, நம்ம ஒரு பேர்ல இன்சூரன்ஸ் போட்டு அவரை கொன்னுட்டு அந்த இன்சூரன்ஸ் நம்ம கிளைம் பண்ணலாம் பிளான போடுறாங்க. அப்பதான் அவங்க ரூம்ல இருந்து கத்துற சவுண்ட் கேக்குது. அறிவேலி அவங்க அப்பனுக்கு இந்த வயசுல போய் கத்திட்டு இருக்கானு சொல்லிட்டு இவங்களும் போய் பார்த்தா தாத்தா சிரிச்ச மணிக்கு செத்தே போயிட்டு இருப்பாரு. புது பொண்ணும் கல்யாணம் ஆகி ஒரு நாள் கூட ஆகல, அதுக்குள்ள என்ன விதவை விட்டு போயிட்டீங்களேன்னு சொல்லிட்டு கதறி அழுதுட்டு இருப்பான். இப்போ இவங்க எல்லாருமே வெளியே வந்து இப்பயும் ஒண்ணும் கெட்டு போகல, தாத்தா உயிரோட இருக்கதா சொல்லி ஒரு பேர்ல இன்சூரன்ஸ் போட்டு ஒரு 2 நாள் கழிச்சு ஒரு செத்துட்டா சொல்லி இன்சூரன்ஸ் பணத்தை கிளைம் பண்ணலாம் பிளான போட, இதெல்லாம் ஒரு பக்கத்துல இருந்து வேலைக்கார பொண்ணு கேட்டுட இவ்வளவு சீப்பா பிளான பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப அதை போய் வெளியே சொல்றேன்னு சொல்லிட்டு போவா. நீ மட்டும் இது யார்ட்டையாவது சொன்ன, நீ தான் ஃபர்ஸ்ட் நைட்ல வச்சு அவரை கொன்னுட்டன்னு ஓ மேல கேஸ போட்டுருன்னு மிரட்டுறாங்க. உனக்கும் இந்த பணத்துல கமிஷன் தரேன்னு சொன்னதால அவளுமே உங்க பக்கம் சாஞ்சிடுறான்.